Praise the Lord. Good morning. Praise the Lord. சுபோதேசனா. இன்னொரு நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். තවත් දවසක් උන්වහන්සේ දී තිබෙනසේ. கர்த்தர் தந்த இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். උන්වහන්සේ දුන්නා මෙම දවස අපි පාවිච්චි කරගනිමු. ஒவ்வொரு நாளும் සෑම දවසක්ම இன்னொரு நாள் வருமோ என்று நாங்கள் அறிய மாட்டோம். තවත් දවසක් පැමිණේවිදෝ කිය අපි නොදන්නවා. ஆகையால் ஆண்டவர் கொடுத்த காலங்களை நேரங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். එම නිසා උන්වහන්සේ දුන්නා කාලය වේලාව අපි ප්‍රයෝජනවත් எங்களை කරගනිමු. கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தவும் අපෝ උන්වහන්සේ කියලා දිරිමත් කරන්න. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் உறுதிப்பட்டு நிற்கவும் දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය තුල අපි ස්ථීරව සිටින්න. கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கேற்ற கிருபையை தந்து பலப்படுத்துவார். උන්වහන්සේ සෑම දිනක්ම උන්වහන්සේට යුතු කරුණාව දී අපව ශක්තිමත් කරනසේක. கர்த்தர் நல்லவர். උන්වහන්සේ நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். අපි සවියෙන් මත සවිය ලබන්න ඕන කියලා උන්වහන්සේ කැමති වනසේක. எபேசியர் 6வது அதிகாரம் சொல்றது එපිස 6 වෙන පරිච්ඡේදය පවසනවා. கர்த்தருடைய சத்துவத்திலும் நாங்கள் பலன் அடைய வேண்டும். ස්වාමීන් වහන්සේ තුළද ස්වාමීන් වහන්සේගේ බලවත්කමේදී අපි බලවත් වන්න ஒவ்வொரு ඕනේ. நாளும் எங்களுடைய குணாதிசயங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருகிறார். සෑම දිනක්ම උන්වහන්සේ අපේ ගුණාංගය වෙනස් කරමින් පැමිණෙනසේක. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா இல்லை. ඒ කියන්නේ සෑම දවසකම වේදාකරව නොව நாங்கள் குமாரனுடைய குணாதிசயங்களுக்குள்ளே கடந்து வரும்படியா අපි පුත්‍රයන් වහන්සේගේ ස්වරූපය තුළ ගුණාංගය තුළ தெய்வீக පැමිණෙන පිණිස. குணாதிசயங்களுக்குள்ளே கடந்து வரும்படியா දෙවියන්ගේ ගුණාංගය තුළ අපි පැමිණෙන පිණිස. எங்களை அவர் உருமாற்றி கொண்டிருக்கிறார். අප උන්වහන්සේ ඕමාර කරමින් සිටිනසේක. மாறிவிட்டோம் முற்றாக என்று சொல்ல முடியாது. අපි වෙනස් වුණා සහ මුලින්ම කියලා කියන්නට බෑ. நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். අපි වෙනස් වෙමින් සිටිමු. என்றால் நாங்கள் மாற்றி விட்டோம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு மேலாக கர்த்தர் எங்களுக்கு கிரியைகளை செய்ய முடியாது. අපි වෙනස් වුණා කියලා අපි කියද්දී ඊට ඉහළින් උන්වහන්සේට අප තුළ ක්‍රියාත්මක குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக පුත්‍රයන් වහන්සේගේ ස්වරූපයට සමානත්වය ලෙස நான் கூறினேன். கர்த்தருடைய சாயல் මම කිව්වා උන්වහන්සේගේ ස්වරූපය என்னென்று சொல்லி. කුමක්ද කියා. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ඒ දේවට මතකයේ තිබේවි කියලා හිතන්නේ. நீதியும் பரிசுத்தமும் ධර්මිෂ්ඨකමත් ශුද්ධකමත් கர்த்தருடைய சாயலாக இருக்கிறது. උන්වහන්සේගේ ස්වරූපය ලෙස நாங்கள் තිබෙන්නේ. பரிசுத்தத்திலும் நாங்கள் முன்னேறுவோம். අපි ශුද්ධකම තුළ ඉදිරිය කරා යමු. கர்த்தருடைய நீதிக்குள்ளும் நாங்கள் ஸ்திரப்பட்டு. උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම තුලත් ස්ථීරව සිටිමු. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ இன்றைக்கும் உபாகமம் 26வது அதிகாரம் අද දිවිතිය කතාව 26 වන පරිච්ඡේදය 15வது வசனம். 15 වෙනි වගන්තිය. நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே இருந்து நோக்கி பார்த்து ඔබගේ සුද්ධ ස්ථානය වන ස්වර්ගයේ සිට බලා உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் ඔබගේ සෙනඟ ඊශ්‍රායල්ටද நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே ඔබ අපේ පියවන්ට දිවුල ලෙස எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. අපට දුන්නා කිරි හා මීපැණි ගලා යන දේශයක්ව තිබෙන භූමියට ආශිර්වාද කළ මැනවයි இன்றும் කියාපන්න. ஆண்டவர் எங்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம் அல்லது எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நிறைவுக்குள்ளே கர்த்தர் எங்களை கொண்டு போக விரும்புகிறார். අද ස්වාමීන් වහන්සේ කිරි හා මීපැණි ගලා යන දේශයට උන්වහන්සේ අප වෙන තබා තිබෙන දේශයට අපව ගෙන යන්නට උඩ කියලා උන්වහන්සේ කැමති වනසේක. அன்று அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். එදා උන්වහන්සේ ආබ්‍රහම්ට පොරොන්දු වුණා பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போவேன். කිරි හා මීපැණි ගලා යන දේශයට ඔවුන් ගෙන යමි කියලා. எங்களுக்கு ஒரு பரம கானான் இருக்கிறது. අපට ඊටම ස්ථීරව ස්වර්ගික அந்த கானான் தேசத்துக்கு கர்த்தர் எங்களை வழி நடத்தி செல்லும் ඒ பொழுது කානන් දේශයට උන්වහන්සේ අපව මඟ පෙන්වමින් அதே வேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலே ඒ මොහොතේම අපගේ ජීවිතයේ அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு நியமனம் ஆகிய அந்த திட்டத்துக்குள்ளே எடுத்து செல்லுகிறார். අප වෙනින් තබා තිබෙනා වූ සෑම නියමය තුළ සැලැස්ම තුළ උන්වහන්සේ රැගෙන යනසේක. பரிபூர்ண வாழ்க்கைக்குள்ளே ඒ සම්පූර්ණදායි ජීවිතය තුළ அந்த பரிபூரணம் தான் எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய கானானாய் இருக்கிறது. ඒ සම්පූර්ණත්වය තමා අපි දැන් බලන්න පුළුවන් වූ කානන්ව තිබෙන්නේ. அது இனி வரப்போகிற கானானுக்கு ஒப்பானது அல்ல. ඒක මින්මත පැමිණෙන්න යනා වූ කානන් දේශයට සමානව නොව பரம கானான் ஆகிய பரலோகத்துக்குள்ளே நாங்கள் போகும் வரை ස්වර්ගික කානන් වූ ඒ උන්වහන්සේගේ සුද්ධ ස්ථානයට යන තෙක්ම இந்த பூமியிலே கர்த்தருடைய நியமித்த பரம்பூர்ண வாழ்க்கையை நாங்கள் கண்டடைய வேண்டும். මේ පොළොවේදී උන්වහන්සේ නියම කළා වූ ජීවිතය අපි දැක ගන්න ඕන.
Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. ප්‍රශංසා වේවා. பரலோக ராஜ்யம் வரும் பேச்சிலே அல்ல, ස්වර්ග රාජ්‍ය හිස්සු කතාවෙන් அது නොවේ. கிரியையிலே இருக்கிறது. ඒක ක්‍රියාවන් තුළ තිබෙන්නේය. அது நீதியும் ඒක ධර්මිෂ්ඨකමයි, சமாதானமும் සමාදානය, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் என்று சொல்லப்படுகிறது. ශුද්ධාත්මන් වහන්සේගෙන් ඇතිවන්නා වූ ප්‍රීතියක් කියා அப்போ පවසන්නේ. இதை நாங்கள் கண்டடைய அல்லது சென்றடைய நாங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். අපි මේක දේ දැක ගන්නට යාමට අපි උන්වහන්සේට යාඥා කළ යුතුයි. அதைத்தான் அங்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ඒ දේ තමයි මෝසස් ඉස්රායෙල් සේනකට පවසනවා. நமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பாருங்கள். ඔබගේ ශුද්ධ ස්ථානය වන ස්වර්ගයේ සිට බලන්න. என்னத்தை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். මොකද්ද බලන්න කියා පවසන්නේද? நீங்கள் 12வது அதிகாரத்திலே வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ඔබ 12 වෙනි වගන්තිය සිට බැලුවා නම් அங்கு ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்றி போட்டு එහිදී උන්වහන්සේගේ දසපනත් ඉෂ්ට කරලා தசமபாகம் கொடுத்தல், දර්ශන කොටස දීම, பரிசுத்தமானதை உண்ணுதல், ශුද්ධ උදේ භෝජනය කිරීම, அசுத்தத்திலே இருந்து விலகுதல், අපවිත්‍ර දේන් සිට ඉවත් වීම, அந்நியரை உபசரித்தல், අන්‍යයන්ව උපස්ථාන කිරීම, ஆசாரியர்களும் பரதேசிகளும் என்று சொல்லப்படுகிற சபையின் காரியங்களை நீங்கள் கரிசனையாய் விசாரித்தல், பூஜகவரும் விதேசிக்கையாத இத்தாமத்தை இப்படி ஆன காரியங்களை செய்து முடித்து கொண்டு ஆண்டவரிடம் சொல்லணும். මෙවැනි දේ සියල්ලම කරණීම කළ උන්වහන්සේ විතර කියන්න ඕනලු. எனக்காக வைத்ததை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ස්වාමීනි ඔබ වහන්සේ මා වෙනුවෙන් තබා තිබෙන දේ ආශිර්වාද කරන්න. அநேகர் ஆண்டவர் கொடுத்ததுக்கு பின்னாகத்தான் நாங்கள் அதை யோசிக்கிறோம். අද බොහෝ දෙනා උන්වහන්සේ දුන්නට පසුව තමයි අපි ඒ දේ இங்க அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாட்களில் ஒவ்வொரு 3 வருஷமும் தான் தசம பாகத்தை அங்கு ஆலயத்தை கொண்டு போவார்கள். ඒ දවස්වල අවුරුදු 3කට සැරයක් තමයි ඔවුන් සභාවට දර්ශන කොට அப்ப அந்த மற்ற வருஷங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட வேண்டியதா இருந்தது. අනිත් ඉතිරි වසර තුල එක් කරලා ඒක රැස් කර அதிலே அவர்கள் கருத்தாய் இருக்க வேண்டியதா இருக்கு. ඒ දින ඔවුන් ඕනෑකමින් සිටින්න ඕනව තිබෙනවා. அந்த கருத்தாய் இருந்து 3வது வருஷத்திலே கொண்டு போய் அங்க ஆலயத்திலே கொடுத்து ඕනෑකමින් ඉඳලා එක්ස්ප්‍රස් කරලා අරගෙන ගිහලා දේවස්තයන් දෙන විටදී இப்படியாய் ஜெபிக்கும் பொழுது මෙසේ යාඥා කරන කල எங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. උන්වහන්සේ අපට ආශිර්වාද කරනවා කියලා වචනේ පවසනවා. தேவ பிள்ளைகளே, මිනිසා දේවතාවෝ கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே උන්වහන්සේගේ ආඥාව ඉටු කිරීමේ நாங்கள் கருத்தாய் இருப்போம். අපි ඕනෑකමින් நாங்கள் மாதம் முழுக்க අර්ථවත් பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறது අපි මාසෙ මුළුල්ලේම උපයලා හම්බ කරන එක ඇත්ත. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நாங்கள் சரியாக கொடுக்க வேண்டும். උන්වහන්සේට දෙන දේ අපි නිවැරදිව දිය යුතුයි. நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வேர்வை சிந்தி நாங்கள் நாள் முழுக்க உழைக்கிறது உண்மை. අපි දුක් විඳලා දහඩිය හෙලලා දවස පුරාම හම්බ කරන එක ඇත්ත. ஆனால் கர்த்தருக்குரிய மணி வேலைகளை கொடுக்க வேண்டும். නමුත් උන්වහන්සේට දිය යුතු පැය ගණන අපි දිය යුතුයි. வேலை முடிந்து வீடுகளில் வேலை உண்டு, அவரவருக்கு அந்தந்த வேலைகள் உண்டு. වැඩ ඉවර කරලා නිවසල ඔවුන්ට කියා යුතු වැඩ කාර්ය බහුලකම තිබෙනවා. ஆனால் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. නමුත් සභා රැස්වීම අත්හැරෙන්න සුදුසුයි. எல்லாவற்றுக்கும் நேரங்களை ஒதுக்குறோம். සියල්ලටම අපි වේලාව වෙන් சபை කරන්නේ கூடி வருதலை நாங்கள் விட்டுவிடுகிறோம். සභා රැස්වීම අපි අත්හැර දමනවා. வேதம் சொல்லுகிறது, ඒ වචනේ පවසනවා. மற்றவர்கள் சபை கூடி வருதலை விட்டு விட்டது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். අනිත් අය සභා අත්හැරේ වගේ ඔබත් අත්හැර සිටින්න. உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்துவதற்கு அங்கு சபை கூடி வருதல் முக்கியமாயிருக்கிறது. ඔබගේ ආත්ම ජීවිතය ආත්මික ජීවිතය ශක්තිමත් කරගන්නට ඒ සභා රැස්වීම සභාවට ඒම වැදගත්ව තිබෙන්නේය. மாத கடைசியாய் நாங்கள் வருகிறோம். මාසයේ අවසානව අපි පැමිණෙන්නේ நாங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் ஒழுங்காக வருவோம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். දේව ගෘහයට පිළිවෙලට අපි පැමිණෙමු කියා තීරණයක් කරගන්න. நாளாந்தம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய දෛනික උන්වහන්සේට දිය යුතු அந்த மணி வேளைகளை கர்த்தருக்கு ඒ கொடுங்கள். පැය ගණන අපි උන්වහන්සේට දෙන්න. அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் ஜெபங்களை ඒ கேட்பார். විට අපි යාඥා කරන කල උන්වහන්සේගේ යාඥාව ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ස්වාමිනේ මේ යහපත් දවස නිසා இந்த ප්‍රශංසා அருமையான කරනවා. காலங்களுக்காக நன்றி. මේ යහපත් වූ කාලයන් නිසා ස්තුති ஆண்டவரே, කරනවා. நீர் உமது வழிகளை எங்களுக்கு போதிக்கிறீர். ඔබ වහන්සේගේ මාර්ගය අපට පෙන්වනසේක
நன்மையான காரியங்களை காண்பிப்பேன் என்று சொன்னீர்கள் යහපත් ஆண்டவரே. කාරණා පෙන්වමි කියා පැවසුවා. அதற்காக நாங்கள் நன்றி என்று ඒ නිසා சொல்கிறோம். අපි ඔබ වහන්සේට තුති කියා කියන්නෙමු. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ස්වාමී මේ දවසේ අපව බාර කර යාඥා කරනවා. கர்த்தரின் மேன்மையான காரியங்களை நடப்பிக்கும். ස්වාමීන් වහන්සේ උතුම් කාරණාවන් කළ මැනව. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். ස්වාමීන් වහන්සේට මහිමය වේවා. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. ස්වාමීනි දිගටම මඟ පෙන්වන්න. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் நன்மைகளை செய்யவும். මේ දවසේ අපි යහපත කරන්ට. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உமது அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வதோடு கூட මේ දවසේදී ඔබ වහන්සේ ප්‍රේම තුළ ගමන් කරනවා உமது සමග அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ඔබ වහන්සේ ප්‍රේමය අපි අන් අය සමග බෙදා ගන්නට. கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ කරුණාව දෙන්න ඕනගේ நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க. යහපත් නිරෝධකමද සවිය අන්න කරන්න. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பொல்லாப்புகளில் இருந்து எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ස්වාමීන් ලෝකේ නපුරුකම ලෙසට අප ආරක්ෂා කරන්නට උපකාර அசுத்தத்தை කරන්න. தொடாமல் ஆண்டவரே, අපවිත්‍ර දේ අත නොගසා. அசுத்தமானவர்களை புசிக்காமல் ஆண்டவரே, අපවිත්‍ර දේ අපි අනුභව නොකර பரிசுத்தமானதை காத்துக்கொள்ளவும். ශුද්ධ ලෙස ආරක්ෂා பரிசுத்த කරගන්නට. ஜாதியாக ශුද්ධ වූ ජාතියක් வேறு ලෙස பிரிக்கப்பட்டவர்களாக වෙන්කරන ලැබුවන් ලෙස உமக்கென்று நாங்கள் வாழ ඔබ ஆண்டவரே වහන්සේට කියා අපි இந்த நாளிலும் ජීවත් எங்களுக்கு වන්නට உதவி செய்யுங்க. මේ දවසේ අපිට උපකාර சத்தியத்தை කරන්න. பேச, සත්‍යතාවය කතා உண்மையை කරන්න. உண்மை என்றும் අවංකද අවංක ලෙස. இல்லை அதை இல்லை என்று අවංකද சொல்லக்கூடியதாக අවංක කියාද சுத்த නැති இருதயத்தை කියාද. எங்களுக்குள்ளே சிருஷ்டி, පවිත්‍ර හදවත අප තුළ බැවුවා. நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே வையுங்க. ස්ථිර වූ ආත්මය අප තුළ තැබුව මැනව. உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். අපි ඔබ වහන්සේට තුති කියා நீ பொய் කියනවා. உரையாத தேவன் ඔබ වහන්සේ ஆண்டவரே. බොරු කියන நீர் දෙවියන් பரிசுத்த වහන්සේ නෙවෙයි. தேவன் ඔබ ஆண்டவரே. වහන්සේ ශුද්ධ වූ දෙවියන්. நாங்களும் அப்படியாய் இந்த நாளை கடந்து செல்ல අපිත් එලෙස මේ දවස් තුළ ගමන් කරනවා. கர்த்தர் ஒவ்வொருவரை பலப்படுத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ සෑම කෙනෙක් ஆரோக்கியமும் பலனும் உண்டாவதாக, නිරෝධකමත් බලය சௌபாக்கியம் உண்டாவதாக. සෞභාග්‍ය ඇති වේවා. ஆண்டவரே, வியாதிகள் எல்லாம் ஓடி රෝග போவதாக, සියල්ලම පහ වේවා. எல்லா விதமான கிருமிகளின் வல்லமைகளையும் கட்டி கடிந்து செயலிழக்க செய்கிறோம். සියලු ආකාර විසබීජ බලවේග බඳ ඉවත් කරන්නෙමු. ஆண்டவரே, ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ස්වාමී ආඥා කරන පිළිස ඉල්ලා සිටි සෑම දිනාගේ ජීවිතය තුළ அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறட்டும். හාස්කම් ස්වාමී පුදුම දේ සිදු வியாதிகள் ஓடி போகட்டும். රෝගී දුර වේ. பிசாசின் பிடிகள் தளர்த்தப்படட்டும். යක්ෂයාගේ හසුවීම් බුනාර ලබත්වා. ஆவிக்குரிய விடுதலை உண்டாகட்டும். ආත්මික නිදහස ඇති වේවා. சரீரத்திலும் விடுதலை உண்டாகட்டும். ශාරීරික තුල ස්වාමී නිදහස ඇති වේවා. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. උන්වහන්සේට මහිමය ඇති වේවා. இயேசுவின் நாமத்தினால் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමෙන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. උන්වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. ஜெபத்திலே இருங்கள், යාඥාව තුළ සිටින්න. நன்மை செய்யுங்கள், යහපත කරන්න. விசேஷமாய் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லுங்கள். විශේෂයෙන් සුභාරංචි රැගෙන යන්න. இன்று செவ்வாய்க்கிழமை අද අඟහරුවාදා சுவிசேஷம் அறிவிக்கிற நாள். සුභාරංචි பிரகாශ කරන புறப்பட்டு දවසයි. செல்லுங்கள். පිටත් යන්න. உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கு சொல்லுங்கள். ඔබට ලං වුණා වූ අයට පවසන්න. எங்களுடைய தேச மக்களுக்கு சொல்லுங்கள். අපගේ දේශයේ සෙනගට පවසන්න. மற்ற மக்களுக்கு சொல்லுங்கள். අනිත් සෙනගටත් පවසන්න. இயேசு ஜீவிக்கிறார். යේසුස් වහන්සේ ජීවමානයි. God bless you. නාසබට ආශිර්වාද කරන සේක්වා.